அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு கேமரா டெக்கிங் கிளப்பின் யூடியூப் சேனல். உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை தொகுத்து வழங்குவது உங்கள் புலிவலம் ரவி. என்னுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் போட்டோகிராஃபில ஷட்டர் மெக்கானிசம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீடினுடைய ஒரு ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீடினுடைய பேசிக்கான தொழில்நுட்பங்களை பார்க்க போறோம். ஷட்டர் ஸ்பீடினுடைய அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை நம்ம இதில் பார்க்க போறோம். ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் என்னென்ன ஷட்டர் மெக்கானிசங்கள் பயன்படுத்தி இருக்காங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஷட்டர் ஸ்பீடுகள்லாம் இருக்கு, அதாவது 1/80,000 ஆரம்பிச்சு டைம் மோடு வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஷட்டர் ஸ்பீடுகளை எப்படி பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கிறது, என்ன மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இதை பயன்படுத்துறது, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல இதை நம்ம பயன்படுத்தி படம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஷட்டர் ஸ்பீட் மெக்கானிசத்தை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் கேமராக்கள்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி என்னென்ன மாதிரிலாம் போட்டோகிராஃபி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஷட்டர் ஸ்பீடு தொடர்பா நிறைய தொழில்நுட்பங்களை இந்த வீடியோக்களை நான் தொகுத்து கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்க்கிறது பார்ட் 2 வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அடுத்து நம்ம பார்க்கிறது டைப்ஸ் ஆஃப் ஷட்டர் ஸ்பீடு. பொதுவா DSLR கேமரா, மிரர்லெஸ் கேமரா ரெண்டுலயுமே பொதுவா ஷட்டர் ஸ்பீடை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு, ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷட்டர்கள் திறந்து மூடுவதற்கு குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போ ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது ஷட்டர்கள் திறந்து மூடுவதற்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இப்படிதான் நம்ம ஷட்டர் ஸ்பீடை நம்ம பிரிச்சு நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். போட்டோகிராஃபில ஷட்டர் ஸ்பீடை நம்ம கிரியேட்டிவ் டூல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி ஒரு நிலையான சப்ஜெக்டை படம் எடுக்கும்போது எப்படி ஷட்டர் ஸ்பீடை நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணலாம். அதே மாதிரி மூவிங் சப்ஜெக்டை நம்ம படம் எடுக்கும்போது அது அசையாமல், அதாவது ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுக்கணுமா அல்லது பிளர் பண்ணி அசைஞ்சது மாதிரி படம் எடுக்கணுமா அப்படிங்கறத பொறுத்து நாம ஷட்டர் ஸ்பீடை நம்ம தீர்மானிக்கலாம். இதன் காரணமாக தான் நம்ம ஷட்டர் ஸ்பீடை ஒரு கிரியேட்டிவ் டூல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கோம் 1/80,000 இருந்து பல்ப் மோட் வரைக்கும் ஷட்டர் ஸ்பீட்ல ஒரு முழு அளவு என்ன நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை 1/2 பயன்படுத்துறோம், 1/3 ஸ்டாப்பாவும் பயன்படுத்துறோம். இப்படி 1/80,000 இருந்து ஒரு பல்ப் மோட் வரைக்கும் இந்த ஷட்டர் ஸ்பீடுகளை நம்ம என்ன மாதிரி வகைகளா நம்ம பிரிச்சு அதுக்கு என்ன பேரு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வகையும் நம்ம என்ன மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்தணும், என்ன மாதிரி சப்ஜெக்டுகளுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வகையான ஷட்டர் ஸ்பீடு வகைகள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே போட்டோகிராஃபி லெஜெண்ட்ஸ் படம் எடுத்து பார்த்து அந்த படத்தின் மூலமா என்ன ஷட்டர் ஸ்பீடு வச்சா என்ன மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு வகையும் நம்ம தொடர்ந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட். இப்போ 1/80,000 அதுல இருந்து 1/2000 வரைக்கும் ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா 1/80,000, 1/64,000, 1/32,000 இப்படியே 1/2000 வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த 1/80,000, 1/64,000, 1/32,000 இந்த மாதிரி இந்த 3 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி நம்ம ஹை ஃபாஸ்ட் ஆக்ஷன்ல பிராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ல நம்ம ஃப்ரீஸ் செய்யலாம். ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்ல நம்ம மனித கண்களுக்கு தெரியாத ஒரு காட்சியை கூட நம்ம பதிவு பண்ணலாம். நம்ம பொதுவா நம்ம ஹியூமன் ஐனுடைய ஷட்டர் ஸ்பீடு என்ன அப்படின்னா 1/200 தான். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1/80,000, 1/64,000, 1/32,000 இதுல நம்ம படம் எடுத்தா என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல படம் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கியில இருந்து ஒரு குண்டு போவது, அதாவது கன் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம படம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி உடைதல். இப்போ ஒரு குண்டு பல்ப் உடையுது, ஒரு கண்ணாடி உடையுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம படம் எடுக்க முடியும். அதே மாதிரி வாட்டர் டாப்லெட், தண்ணீர் சொட்டுற மாதிரி, தண்ணீர் மேல இருந்து சொட்டி தண்ணீர்ல விழுற மாதிரி மறுபடியும் அதுல இருந்து அப்படியே எந்திரிக்கிற மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் இந்த ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடை தான் பயன்படுத்தி தான் நம்ம படம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில இந்த காய்கறி, பழம் இந்த மாதிரி விழுற காட்சி எல்லாம் நம்ம இந்த ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம படம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1/16,000, 1/8,000 இந்த ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மனித கண்களுக்கு தெரியாத அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ல நம்ம ஃப்ரீஸ் செய்யலாம். அப்படி ஃப்ரீஸ் செய்யக்கூடிய சப்ஜெக்ட்களை நம்ம வரிசையா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கிறது ஹம்மிங் பேர்ட். அதனுடைய விங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விங்ஸ் மூவ்மெண்ட்லாம் நமக்கு தெளிவா இந்த 1/16,000, 1/8,000 ஷட்டர் ஸ்பீட்ல நமக்கு தெளிவா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் ரேசிங் அந்த மாதிரி சமயங்கள்ல ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். அது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய காரை அப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி
மாதிரி ரேசிங் காருக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பால், கிரிக்கெட், டென்னிஸ், அப்புறம் பேஸ்பால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமான ஆக்ஷன்ஸாக இருக்கும், வேகமான ஷாட்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஷாட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ், இப்போ இந்த வான வெடிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபயர் ஒர்க் காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் பஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பலூன்ல தண்ணியை ஊற்றி அதை ஊசி கொண்டு உடைச்சி அதை உடைக்கும் போது என்ன மாதிரி தண்ணி வந்து ஃபாஸ்டா போகுது அந்த காட்சியை பதிவு பண்றதுக்கு இந்த மாதிரி ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4000 1/2000 இந்த ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், அனிமல், கிட்ஸ் ஆக்ஷன் ஷாட்ஸ், இந்த மாதிரி ஷாட்ஸ்ல நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம வரிசையா பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஹார்ஸ், இந்த மாதிரி ஒரு குதிரையினுடைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து 1/4000 1/2000 ஷட்டர் ஸ்பீட் வச்சு பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பேட்ஸ், இப்போ இந்த கிளி பறக்கிறது, மேல ஓவால் பறக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பறவைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா பறக்கும். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பதிவு பண்றதுக்கு இந்த 1/4000 1/2000 இதெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஷாட், இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து பந்து அடிக்கிறார் அப்படின்னா அந்த பந்து, பால் இதெல்லாம் தெரிகிற மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா குயிக்கா நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 4000 2000 ஷட்டர் ஸ்பீட் பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா பந்து உதைக்கும் போது ஏர்ல இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த பால் இதெல்லாம் நம்ம பதிவு பண்றதுக்கு இந்த மாதிரி ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட்ல நம்ம வந்து படம் எடுக்கலாம். ஆத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து துள்ளி குதிக்கும், அது ரொம்ப ஃபாஸ்டா குதிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ள போகும். அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த 4000 2000 ஷட்டர் ஸ்பீட்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டே லைட்ல போர்ட்ரைட், அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் பிளர் வரதுக்காக வேண்டி 1.2 1.4 வந்து ஃபுல்லா அபரேச்சர் ஓபன் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் வச்சு நம்ம இந்த மாதிரி போர்ட்ரைட் படங்கள்லாம் எடுக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்கிறது ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட், அதுக்கும் குறைவா 1/1000 1/500 1/250 இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடுகளை நம்ம வந்து ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ 1/1000 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி நம்ம வந்து மிக வேகமான சப்ஜெக்ட்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அப்படி பதிவு பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம வரிசையா பார்க்கலாம். இந்த ஷட்டர் ஸ்பீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி போட்டோகிராஃபி லெஜெண்ட்ஸ் படம் எடுத்து அந்த படத்துல ஒரு என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடுகளுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டுகளுக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடு, அப்புறம் அதனுடைய படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சப்ஜெக்டை தான் நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து 1/1000 ஷட்டர் ஸ்பீடு வச்சு படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இந்த ஃப்ளையிங் பேட்ஸ், இந்த மாதிரி பறவைகளை நம்ம படம் எடுக்கிறதுக்கு 1/1000 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறது, இந்த மாதிரி ஆக்ஷன் ஷாட்ஸ்லாம் வந்து 1000 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கார் ரேசிங், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஹை ஃபாஸ்ட், இப்போ இதெல்லாம் வந்து மீடியமான ஃபாஸ்ட்ல போகக்கூடிய கார் ரேசிங்லாம் வந்து 1000 ஷட்டர் ஸ்பீடில் நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பிளாஷ் 1/1000 இந்த மாதிரி காட்சியில் படம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஜம்பிங், இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வந்து 1/1000ல நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 1/500 இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி மனிதர்கள், வாகனங்கள், விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரி ஒரு மித வேகமான ஆக்ஷன் ஷாட்ஸ்களுக்கு நம்ம இந்த 1/500 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம வரிசையா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பறவைகள், இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் வந்து பிக் பேட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பறவைகளை வந்து நம்ம 1/500 ஷட்டர் ஸ்பீட் பயன்படுத்தி படம் எடுக்கலாம். அப்புறம் இந்த சைல்டு ரன்னிங், குழந்தைகள் வேகமா ஓடுது வருது இல்லையா, அந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம படம் எடுக்கிறதுக்கு 1/500 பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி ஆக்ஷன் ஷாட்ஸ்லாம் நம்ம வந்து 1/500 பயன்படுத்தி படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஆக்ஷன் போட்டோகிராஃபி, இந்த ஸ்ட்ரீட் நடக்கக்கூடிய இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம வந்து 1/500 பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ், இதுக்கும் நம்ம வந்து 1/500 பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/250 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி நம்ம என்ன படம் எடுக்கலாம் அப்படின்னா போர்ட்ரைட், ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, இப்படி நம்ம கையில வச்சு எடுக்கக்கூடிய ஷாட்ஸ், அதாவது ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷாட்ஸ் தான் நம்ம வந்து படம் எடுக்கலாம். அப்படி படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம வந்து வரிசையா பார்க்கலாம். வாக்கிங் மென்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம வந்து 1/250. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் போர்ட்ரைட் போட்டோகிராஃபி, இதுக்கெல்லாம் நம்ம வந்து 250 ஷட்டர் ஸ்பீடு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஸ்போர்ட்ஸ், இந்த பிளே கிரவுண்ட் சீன்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம படம் எடுக்கிறதுக்கு 1/250 இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக் வாக்கிங், கிட்ஸ் சைக்கிளிங், இந்த மாதிரி ஷாட்ஸ்களுக்கு இந்த 250 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே லைட்லயே போர்ட்ரைட் படம் எடுக்கிறதுக்கு இந்த 250 ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். இது பின்னாடி வந்து நேச்சுரல் பேக்ரவுண்ட் பிளர் இருக்க மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறது வந்து மீடியம் ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு, ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடுக்கும் குறைவா மீடியம் ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடு, அது என்ன அப்படின்னா 1/125 160 இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடை நம்ம வந்து மீடியம் ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்றோம். பொதுவாக நம்ம வந்து கையில கேமரா வச்சு படம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்மால் மூவ்மெண்ட்ல நம்ம வந்து ஃப்ரீஸ் செய்யலாம். இப்படி படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டோர் போர்ட்ரேட் படம் எடுக்கிறோம் அப்படின்னா 125 60 ஷட்டர் ஸ்பீடு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, இதுக்குமே நம்ம வந்து என்ன பண்றோம் 125 60 வச்சு நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் போட்டோஸ், இந்த மாதிரி குரூப் போட்டோ எடுக்கும்போது 125 60 வச்சு நம்ம படம் எடுக்கலாம். அப்புறம் லைட்டிங், இண்டோர் ஷாட்ஸ், அந்த மாதிரி படம் எடுக்கும்போது நம்ம வந்து 1/60 1/125 வச்சு படம் எடுக்கலாம். அப்புறம் நம்ம டிராவலிங் போயிட்டு இருக்கோம், டிராவலிங் ஸ்னாப் ஷாட்ஸ், அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த 125 60 வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கிறது ஸ்லோ ஷட்டர்ஸ், அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/30
1/30, 1/15, 1/8, 1/4, 1/2, 1/30 1/2 வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஷட்டர் ஸ்பீடை ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி 1/30, 1/15 ஷட்டர் ஸ்பீட்லாம் நம்ம வந்து கையில வச்சு படம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா படத்துல வந்து பிளர் உண்டாகும். அப்ப கண்டிப்பா நம்ம வந்து 1/30, 1/15 படம் எடுக்கும்போது கண்டிப்பா ட்ரைபாட் வேணும். அப்பதான் நமக்கு சிறப்பான படங்கள்லாம் கிடைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம படம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் நைட் போட்டோகிராஃபி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து 1/30, 1/15 வச்சு படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோர் லோ லைட் வித்தவுட் ஃபிளாஷ் இல்லாம நம்ம லோ லைட்ல படம் எடுக்கும்போது இந்த மாதிரி 1/30, 1/15 வச்சு நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ஈவென்ட், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி 1/30, 1/15 வச்சு படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட், அதாவது அவைலபிள் லைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 1/30, 1/15 வச்சு படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை விளக்குற மாதிரி, அதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலையில என்னென்ன காட்சிகள்லாம் இருக்கோ அதோட சேர்த்து பதிவு பண்றதுக்கு இந்த மாதிரி 1/30, 1/15 வச்சு நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/8, 1/4, 1/2 இந்த ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா மூவிங் சப்ஜெக்ட்டை நம்ம வந்து மோஷன் பிளரா நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இந்த 1/8, 1/4, 1/2 செகண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட்டிவான ஷாட்ஸ் நம்ம வந்து படம் எடுக்கலாம். கண்டிப்பா நமக்கு ட்ரைபாட் வேணும். இந்த 1/8, 1/4, 1/2 ஷட்டர் ஸ்பீடை வந்து பயன்படுத்தி நம்ம என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது மூவிங் டிராஃபிக் லைட் ரைல்ஸ். இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு 1/8, 1/4, 1/2 பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் மில்கி எஃபெக்ட், இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு 1/8, 1/4, 1/2 வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வாக்கிங், அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அவங்க வந்து கலஞ்சி போற மாதிரி, அதாவது இன்டென்ஷனல் பிளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த 1/8, 1/4, 1/2 செகண்ட்ஸ் நம்ம பதிவு பண்ணலாம். அதே மாதிரி டான்சிங்ல கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே கலஞ்சிருக்க மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறதுக்கும் இந்த ஷட்டர் ஸ்பீடை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த மனிதர்கள் வந்து கலஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கோஸ்ட் போட்டோகிராஃபின்னு கூட சொல்லலாம், அல்லது மோஷன் பிளர் போட்டோகிராஃபின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனிங் போட்டோகிராஃபி, அது மூவிங் வெஹிக்கிள்ஸை நம்ம படம் எடுக்கிறதுக்கு இந்த 1/8, 1/4, 1/2 செகண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வித் நியான் லைட் மோஷன், அதாவது நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நியான் லைட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மோஷனை பதிவு பண்றதுக்கு இந்த 1/8, 1/4, 1/2 நம்ம பயன்படுத்தலாம். நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லாங் டைம் எக்ஸ்போசர். இந்த லாங் டைம் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 செகண்ட், 2 செகண்ட், 4 செகண்ட், 8 செகண்ட், 15 செகண்ட், 30 செகண்ட், இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடுகள் வந்து நம்ம வந்து லாங் டைம் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல நமக்கு படம் எடுக்கிறதுக்கு வந்து நீண்ட நேரம் தேவை என்பதால் கண்டிப்பா நமக்கு வந்து அவசியம் ட்ரைபாட் வேணும். அதே சமயத்தில் ஷட்டர் ரிலீஸ் பட்டன் அழுத்தும் போது என்ன போகணும்னா கேமரா சேக் ஆகும் இல்லையா, அந்த சேக்கை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ரிமோட் வந்து அவசியம் பயன்படுத்தணும். இப்போ நம்ம லாங் டைம் எக்ஸ்போசர்ல படம் எடுக்கிறதுடைய சப்ஜெக்ட்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கிறது ஃபயர் ஒர்க். இதை பயன்படுத்துறதுக்கு 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நம்ம ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் லைட் பெயிண்டிங், இதுக்குமே இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறுகள், கடல்கள், இந்த மாதிரி அதனுடைய அந்த அலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மோஷனை காட்டுற மாதிரி ஷாட்ஸ்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டுடைய ஸ்ட்ரீட் லைட் ட்ரைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம படம் எடுக்கிறதுக்கு 1 செகண்ட், 2 செகண்ட், 4 செகண்ட், 8 செகண்ட், 15 செகண்ட், 30 செகண்ட் இப்படி ஷட்டர் ஸ்பீட்ல நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார் ட்ரைல்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மில்கி வே ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி, வான்வெளியை படம் எடுக்கிறதுக்கு, நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறதுக்கு, அந்த வான்வெளியை வந்து அப்படியே ஒரு மில்கி எஃபெக்ட்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் இந்த ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் எக்ஸ்போசர் சீஸ்கேப்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடல்ல வந்து படம் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி மில்கி எஃபெக்ட்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நைட் சிட்டிஸ்கேப், அதாவது நைட்ல சிட்டில போட்டுக்கக்கூடிய லைட்டிங் காட்சியை படம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து லாங் டைம் எக்ஸ்போசரை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட் கிராஃபிட்டி, அதாவது ஒளியால் எழுதுதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி லைட்டை கொண்டு நம்ம வந்து படம் வரையறதுக்கு இந்த 1 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஷட்டர் மெக்கானிசத்துல பல்ப் மோடு. அதாவது பல்ப் மோடு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து மிக நீண்ட நேரம் ஷட்டர் மெக்கானிசத்தை திறந்து வைத்து படம் எடுக்கக்கூடிய ஒரு ஷட்டர் ஸ்பீடு செட்டிங் என்பதுதான் பல்ப் மோடு. இந்த பல்ப் மோடு வந்து எங்க இருக்கு அப்படின்னா மேனுவல் மோட்ல தொடர்ந்து ஷட்டர் ஸ்பீட் போயிட்டே இருப்போம். 30 செகண்ட் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பல்ப் மோடு இருக்கும். மேனுவல் மோட்ல தான் இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். சாதாரணமா நம்ம ஷட்டர் மெக்கானிசத்தை வந்து 30 வினாடி வரை நம்ம வந்து திறந்து வைக்க முடியும். ஆனா இந்த பல்ப் மோட்ல பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் வரைக்கும் ஷட்டர் மெக்கானிசத்தை நம்ம திறந்து வைக்க முடியும். பல்ப் மோட பொறுத்த வரைக்கும் ஷட்டர் ரிலீஸ் பட்டன் என்ன பண்றோம், கையில அழுத்திருக்க வரைக்கும் அந்த ஷட்டர் மெக்கானிசம் திறந்திருக்கும். கையை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணோம், ஷட்டர் மெக்கானிசம் மூடிட்டோம். இதுதான் பல்ப் மோட பொறுத்த வரைக்கும் உண்டான ஒரு பேசிக். இந்த கையில அழுத்துறோம் பாத்தீங்களா, அப்ப அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா கேமரா சேக் ஆகும். அப்ப நம்ம இந்த சேக்கை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ரிமோட் பயன்படுத்தணும். பல்ப் மோடு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லாங் டைம் எக்ஸ்போசர். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பல்ப் மோட்ல ஷட்டர் வந்து மிக நீண்ட நேரம் திறந்திருக்கிறதுனால ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப இதுல ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம அதிகமா ஐஎஸ்ஓ பயன்படுத்தினா அதுல ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லோ ஐஎஸ்ஓ பயன்படுத்தணும். அதே மாதிரி பல்ப் மோட பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நம்ம படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன், என்டி ஃபில்டர் வந்து நமக்கு பயன்படும். இப்போ நம்ம இந்த பல்ப் மோட பயன்படுத்தி
என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற வரிசையை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி, ஒரு மில்கி வே இந்த பல்ப் மோட பயன்படுத்தி நம்ம வந்து படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் லைட் ட்ரைல்ஸ், இதுவுமே நம்ம பல்ப் மோட பயன்படுத்தி படம் எடுக்கலாம். அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் போட்டோகிராஃபி, ஃபயர் ஒர்க்ஸை வந்து அப்படியே மோஷன் மாதிரி நம்ம வந்து படம் எடுக்கலாம், கலைஞ்சது மாதிரி பிளர் ஆகி நம்ம வந்து படம் எடுக்கலாம். இதுவுமே பல்ப் மோடு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் எக்ஸ்போசர் லேண்ட்ஸ்கேப், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் படம் எடுக்கலாம், ஒரு மில்கி எஃபெக்ட்ல நம்ம படம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் எக்ஸ்போசர் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கடல் அலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு சாஃப்டாவும் ஒரு மில்கி எஃபெக்ட்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த பல்ப் மோடு பயன்படும். இது எல்லாமே கிரியேட்டிவ் ஷாட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோ லைட் போட்டோகிராஃபி, நம்ம பல்ப் மோட பயன்படுத்தி லோ லைட் போட்டோகிராஃபி நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பல்ப் மோடுக்கு வந்து ஏன் பல்ப் மோடு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்ப் மோட்ல சட்டரை வந்து ரொம்ப நேரம் திறந்து வைப்போம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்ப் மாதிரி ஒரு ரப்பராலான சட்டர் ரிலீஸ் ஷாட் டியூப்னு சொல்லலாம், அதை வந்து பயன்படுத்தினாங்க. அதனால இதுக்கு வந்து பல்ப் மோடு அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இந்த படங்களை பாருங்க. பல்ப் மோட அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து டைம் மோடு. இந்த டைம் மோடும் பல்ப் மோடும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா டைம் மோடுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பல்ப் மோட்ல என்ன பண்ணுவோம், சட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்திருப்போம், அது வரைக்கும் சட்டர் மெக்கானிசம் திறந்திருக்கும், கையை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் சட்டர் மெக்கானிசம் மூடிடும். ஆனா இந்த டைம் மோட்ல என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம சட்டர் பட்டனை அழுத்துறோம் அப்படின்னா கையை எடுத்துடலாம், அப்ப என்ன பண்ணும் சட்டர் திறந்தே இருக்கும். மறுபடியும் நம்ம எக்ஸ்போஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சட்டர் ரிலீஸ் பட்டனை அழுத்தினா சட்டர் வந்து மூடிடும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த டைம் மோட்ல வந்து கை சட்டர் ரிலீஸ் பட்டனை வந்து நம்ம கையிலேயே அழுத்தி பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் மோட்லயும் நம்ம அதிகபட்சமா 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எக்ஸ்போசர் பண்ண முடியும். அதே மாதிரி பல்ப் மோட பயன்படுத்தி நம்ம எடுக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த டைம் மோட பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம். சட்டர் ரிலீஸ் பட்டன்ல அழுத்தும் போது ஏற்படக்கூடிய சேக்க தவிர்க்க நம்ம கண்டிப்பா ட்ரைபாடும் ரிமோட்டும் அவசியம் வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் சட்டர் ஸ்பீட், நிக்கான்ல வந்து புதுசா இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கேமராவிலுமே வந்து 30 வினாடி வரைக்கும் தான் நம்ம வந்து சட்டர் ஸ்பீட் பயன்படுத்த முடியும். ஆனா நிக்கான் மிரர்லெஸ் கேமரால 900 வினாடி, அதாவது 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து சட்டர் மெக்கானிசத்தை திறந்து வைக்க முடியும். பல்ப் மோட பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷம். இது வந்து இதுல பாதியா குறைச்சி சாதாரணமா நம்ம சட்டர் ஸ்பீடு நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். சட்டர் ஸ்பீடு எப்பவுமே திறந்தே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அதுவா சட்டர் ஸ்பீடு க்ளோஸ் ஆயிக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் சட்டர் ஸ்பீட் அப்படின்ற ஒரு தலைப்புல நிக்கான்ல மெனு செட்டிங்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம வந்து நைட் ஸ்கை போட்டோகிராஃபி, லாங் டைம் எக்ஸ்போசர்லாம் நம்ம படம் எடுக்கலாம். போட்டோகிராஃபியில் சட்டர் ஸ்பீடு தொழில்நுட்ப தகவல்களை நம்ம பார்ட் 3 வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.